5 ஓட ராட்சச தவளை சாங்ஹாய்க்கு வந்திருக்கோம். மேஜிக் ஸ்குவாட் அந்த பார்த்து கவனமா இருங்க. எல்லாரும் தாக்குறதுக்கு தயாராயிருங்க. சரியா குறி பார்த்தாடி. இப்படி ஒரு பயங்கரமான சண்டையில அவங்களை எதிர்த்து ஜெயிக்கிறது கஷ்டமான விஷயம். ஒரு நிமிஷம் இரு. அந்த ராட்சச தவளை மறுபடியும் எழுந்து நிக்குது. எல்லாரும் பிரிஞ்சு போங்க. குட்டி பையா, இங்க இருந்து போயிடு. ஓடு. நல்ல வேலை தெரிஞ்சு உனக்கு எதுவும் ஆகணும். நீ வீட்டுக்கு திரும்பி நான் அந்த ராட்சசன் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவேன். ராட்சச தவளைய தோக்கடிச்ச இவருடைய பெயர் ஜியோலி. அவர் இந்த யுத்தத்துல தான் இந்த பேரை சம்பாதிச்சார். நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அவர் ஒரு பாதுகாவலன்னு அவரை எல்லாரும் புகழ்ந்தாங்க. நிறைய பேரு இவருடைய சிலைய செஞ்சாங்க. இன்னைக்கு ஃபிராக்ஷன் 60க்காக புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு சிறந்தவங்களா இல்ல. நீ புது ஸ்டூடெண்ட் தானே? கண்டிப்பா அந்த போர்டில் இருக்கிற போட்டோ வேல்யூ பார்த்தா 5 தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா நீ எதுக்கு கவலைப்படாத. சீனியர்ஸ் ஆன நாங்க உன்னை நல்லா கவனிச்சுப்போம். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒருத்தர் பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாச்சே. அப்படிப்பட்ட இந்த வேலைய ஃப்ரீயா யாரும் பண்ண மாட்டாங்கல்ல. சரியா சொன்னமா. அவனை அவங்க தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, ஒரு நிமிஷம். இப்ப வேண்டாம். உங்களோட ஹை ஃபோர்ஸ் வேல்யூவால வந்திருக்க புது பையனை நீங்க தொல்லை பண்றீங்க. இது நல்லதுக்கே இல்ல. யார் அது? இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. இவ அந்த பொண்ணு தானே? இவங்க அப்பா தானே ஃப்ரூட் வாட்டர் கிரட்டன் குரூப்போட பிரசிடென்ட் சுப்ராம் தானே இவ? அப்ப இவதான் அந்த சுராங்கா. இவ ஸ்பெஷலா இருந்து எப்படி இதை உருவாக்குனா? எவ்வளவு தைரியம் அப்படி பண்ணுவ? முதல்ல கீழே இருங்க. ரொம்ப நல்லா பண்றா. இதோ நான் வந்துட்டேன். இப்ப சொல்லு, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சண்டை போடுறது இல்ல. இதுக்கப்புறம் இங்க குறுக்க வந்துடாத. எப்பவும் எங்கேயும் என்ன ஆனாலும் சரி, நான் சூரோ உன்னை எப்பவும் பாதுகாப்பேன். உங்க ஆஃபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பவுமே நாங்க இதை பண்ணுவோம். இன்னைக்கு நடக்க போற எக்ஸாமை வச்சுதான் நீங்க எந்த கிளாஸுக்கு போறீங்கிறத முடிவு பண்ணுவோம். உங்க எல்லாரையும் லெவல் 1 ஃப்ரெஷ்க்கு அன்போட வரவேற்கிறேன். இவர் ஜூமி தானே? வாவ், இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. எங்க ஸ்கூலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த ஸ்கூலோட புது ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு டெஸ்ட் கொடுத்தாகணும். அதை வச்சுதான் நீங்க எந்த கிளாஸுக்கு போகணும்னு முடிவு பண்ணுவோம். யாரோட ஃபோர்ஸ் நல்லா இருக்கோ அவங்க கிளாஸ் எலைட்டுக்கு போவாங்க. உங்களோட முழு திறமையும் காட்டுவீங்கன்னு நம்புறேன். யாரோட பேரை கூப்பிடுறாங்களோ அவங்க இந்த வழியா உள்ள போகணும். அப்ப சரி, ஹுவாஷு மேஜிக் கமிட்டி தரப்புல இருந்து உங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். நீங்க இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகணும். ஆஹா, குஜுவான் ஃபர்ஸ்ட் நீதான் உள்ளவா? எஸ் சார். இங்க ரொம்ப இருட்டா இருக்கு.
டெஸ்ட் எடுப்பாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரையும் ஆட்டி படிச்ச அந்த ராட்சசனா இருக்குமோ? பார்க்க அதே மாதிரி தான் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். உண்மையான ராட்சச தவளை கேம்பஸோட ஜெயில அடைக்கப்பட்டிருக்கு. இது அதோட ஸ்பிரிச்சுவல் அவதாரம் தான். நீங்க இந்த ராட்சச தவளையோட தலையில அடிக்கிறதுக்கு உங்களோட மொத்த சக்தியையும் ஒன்று சேர்க்கணும். ஒரு ராட்சச ராஜா இருக்காருல்ல, தன்னோட அட்டாக்ஸ்க்கான வேல்யூவை நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பாரு. அதோட தலையில வேகமா தாக்குனேன்னா நான் கிளாஸ் எலைட்டுக்கு போயிடுவேன். எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு. ஒரு அவதாரத்தை பார்த்து நான் பயந்திருக்க கூடாது. நான் இந்த தவளையை அழிச்சே ஆகணும். ஏன்னா நான் இந்த அனிமேஷனோட கிரியேட்டர். ஃபோர்ஸ் லெவல் 404 கிளாஸ் ஆர்டினரி. அந்த இடத்துல தரையில இருக்க தண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குஷன் மாதிரி, அதாவது மேட் மாதிரி இருக்கும். யாரோ இதனால காயப்படக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. இந்த தவளையை கைது பண்ணி வச்சிருந்தாலும் இந்த ராட்சச தவளையோட சக்தி இன்னமும் அதே அளவுக்கு குறையாம இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதனாலதான் தொட முயற்சி பண்ணும்போது இப்படி ஆகுது. இதுதான் நடக்கும்னு நினைச்சேன். எங்களை மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு இது பிரச்சனையா இருக்குமா? ஸ்டூடெண்ட் நம்பர் 2 லீஹா. ஃபோர்ஸ் வேல்யூ 75 ஆர்டினரி. இந்த வருஷத்தோட ஃப்ரெஷர்ஸ் ரொம்ப பலவீனமா இருக்காங்க. போன வருஷம் வந்தவங்களோட வேல்யூஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு முன்னாடி ஒரு டீமன் கிங் இருக்கான். இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சென்சாவ் 938 எலிட் கிளாஸ். சூப்பர். Value 528 class elite. Value 331 ordinary class. Value 201 ordinary. Duhau value 886 class elite. மோட்டால் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இங்க அடி வாங்கவா வந்திருக்கேன். நான் இதுக்குள்ள 10 வருஷமா அடைஞ்சிருக்கேன். Number 138 Surang. எஸ் சார். வர்ற ஸ்டூடெண்ட்ஸோட பவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்ன பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஸ்பிரிச்சுவல் பவரை நான் இழுத்துப்பேன். இவளுக்குள்ள அப்படி என்னதான் சக்தி இருக்குன்னு பாத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் பவர் கிடைச்சதுன்னா இந்த சீலை உடைச்சிட்டு வெளியில போறதுக்கான சக்தி எனக்கு கிடைச்சிடும். வாங் ஜூகாங், நான் என்ன பண்றேன்னு பாரு. யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணு கிட்ட நிறைய சக்தி இருக்கும் போல இருக்கு. என்ன மன்னிச்சிடு. இப்போ உன்னை நான் என் கையால அடிக்க போறேன். வா வா, வந்து என்ன அடி. வா வா. அற்புதமான பவர். சுரங்கோட கால்குலேட்டிவ் ஃபோர்ஸ் வேல்யூ 2019. ரொம்ப தேங்க்ஸ். உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். யாருன்னு ஞாபகம் வந்துருச்சு. ஆர்டினரி கிளாஸ் போறதுக்கு 400 மார்க்ஸ் போதும். வா வா, இன்னும் கொஞ்சம் சக்தி கிடைச்சா இந்த ஷீல்டை நான் உடைச்சிடுவேன். வா. இல்ல, இந்த பேக்ரவுண்ட் மியூசிக். அச்சச்சோ, இவன் இவன் அந்த பையனா? உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை என்கிட்ட கொடுத்துடு. ரொம்ப நல்லது, நீயே என் முன்னாடி வந்துட்ட.
சாப்பிடும்போது என்னை யாராவது தொல்லை பண்ணா ரொம்ப கோவம் வரும். எனக்கு நல்லா தெரியும். என்ன தோக்கடிச்ச பையன் இந்த மாதிரி தான் இருந்தான். எனக்கு நல்லா தெரியும். ஃபோர்ஸ் வேல்யூவை கொஞ்சம் கம்மியா வச்சுக்கணும். என்னால முடிஞ்ச முயற்சியை நான் பண்றேன். இல்ல, வேணாம் வேணாம் வேணாம். நான் ஏதாவது பண்ணணும். இந்த பையன் மட்டும் என்ன அடிச்சுட்டானா என் ஆத்மா என்னோட உயிர் ரெண்டுமே போயிடும். சாதாரணமா என்னாச்சு இதுக்கு? நான் ரொம்ப வேகமா கூட தாக்கலையே. தமிழ தமிழ உனக்கு எதுவும் ஆகலையே? தமிழ அந்த பையன் டீமன் கிங்க கொன்னுட்டான். நீ பார்க்கலையா? அந்த பொண்ணு ஏற்கனவே அந்த தவளையோட சக்தியை எடுத்துட்டா. மிச்சம் இருந்த சக்தியை அவன் முழுசா எடுத்துட்டான். சரியில்லை, அதை தாக்கும் போதெல்லாம் ஒரு பாதுகாப்பு கவசம் வரும்ல. ஆனா இந்த முறை அது தெரியலையே. புரிஞ்சிருச்சு. சாகுற மாதிரி நடிக்கிறான். இவன் தனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரான். வாங்லி, சார், நீ கிளாஸ் எலிட்டுக்கு போற. கிளாஸ் எலிட்டோட ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்க கிளாஸ் டீச்சர். என் பேர் பான்ஷின் காங். இன்னைக்கு முதல் கிளாஸ் சம்மன் அனுப்புறதுக்கான கிளாஸ். யாருக்காவது இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நம்மள சுத்தி இருக்கிற இடத்துல ஸ்பிரிச்சுவல் பாடிஸ் இருக்கும். நம்ம பண்ண வேண்டியது அந்த இடத்துல ஒரு வழியை உருவாக்கணும். உங்க ஸ்பிரிச்சுவல் சக்தி நீங்க உருவாக்கி இருக்கிற வழியோட உருவத்தை முடிவு பண்ணும். இதுல பொதுவா பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் சித்திரங்களை உருவாக்கி மந்திரங்களை சொல்லி இதை நம்மால பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சித்திரங்களை உருவாக்கி அதுக்கப்புறம் அதுல ஸ்பிரிச்சுவல் பவரை கொடுத்து உங்களால ஸ்பிரிச்சுவல் உயிரினங்களை இங்க வர வைக்க முடியும். உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை பொறுத்துதான் அதுங்களோட சக்தியும் இருக்கு. சரி, இந்த பார்ட் சம்மன் அனுப்புறதுக்கு போதுமானது. ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நீங்க இதை முயற்சி பண்ணலாம். எஸ் மேம். என்ன சுத்தி ஸ்பிரிச்சுவல் பாடி இருக்கு. என்னோட அழைப்பை ஏத்துக்கோங்க. இங்க இருக்க இருள போக்கிடுங்க. எனக்கு வழியை காட்டுங்க. என் ஆத்மாவுக்கு நான் என் ரத்தத்தை கூட கொடுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வாங்க. ஹே டிவைன் டிராகன், என்னோட ஆசையை நிறைவேத்துங்க. இது நல்லா இருக்கே, நானும் பண்றேன். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஒவ்வொரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. வேணாம். நம்மளும் போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கே அற்புதமா இருக்குங்க. நீ இது இப்படி பண்ண எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல. ரொம்ப சக்தி வாய்ந்த மிருகத்தை வர வைக்க வேண்டாம்னு நினைச்சேன். கடவுளே, ஸ்பிரிச்சுவல் மிருகத்தை வர வைக்க நிறைய ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் பயன்படுத்த வேண்டி இருக்கு. இது ரொம்ப உங்கள நிறைய பேர் இத ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்கீங்க. சரிப்பா தம்பி, நீ என்னோட டெமான்ஸ்ட்ரேஷன் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உனக்கு மறுபடியும் காட்டவா? சரி, நானும் முயற்சி பண்றேன். நம்மளை சுத்தி நிறைய உயிரினங்கள் இருக்கு. இப்ப யார் வர போறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன இது ராட்சச தவளையாச்சு? என்ன மறுபடியும் நீயா? ஸ்டூடெண்ட்ஸ், கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நானே சரி பண்ணிடுறேன். என்ன தவளை மாறிடுச்சு.
ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. இது ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? இது நம்ம ஃப்ராகி டோனு கூப்பிடலாம். என்ன சொல்றீங்க? ரொம்ப நல்லா இருக்கு.